ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலைகளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி திருச்சபைக்கு தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. வித்தவுட் கிறிஸ்து நாம் வெற்றி பெற முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. எப்போ ஒரு முறை வெற்றி அல்ல, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் சொல்லுகிற துரைத்தனங்களை, அதிகாரங்களையும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளையும் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டு சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தார். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெயத்தோடு கொடுத்த வாழ்க்கையை முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வெற்றியுள்ள வேந்தராய் மரணத்தை ஜெயமாக விளங்கி எழுந்து பரத்தில் பிதாவின் வலது பார்சல் வெற்றிருக்கிறார். ஆண்டவரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்போ கிறிஸ்து இல்லாமல் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலா பள்ளத்தாக்கிலே கோலியாத் காலையும் மாலையும் வந்து அப்படியே நின்று கொண்டு ஜனங்களை பயமுறுத்துவான். 7 அடி உயரம் இருப்பான். அவன் தலைச்சிறை அணிந்து கொண்டு, ஷீல்டு அணிந்து கொண்டு, கவசங்களை அணிந்து கொண்டு, ஈட்டை பிடித்து கொண்டு நிற்பான். நடந்து வந்து நிற்பான். யாருக்காவது தில் இருக்கிறதனோடு கூட மோத என்று சொல்லி இந்த யுத்தத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெலிஸ்தீனை பார்த்து பயந்து கொண்டு ஒருவரும் யுத்தத்துக்கு போவதற்கு தைரியம் இல்லை. ஆனால் இளம் வயதாய் இருக்கிற தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படி அங்கே போகிறான். 17ஆம் அதிகாரம் முழுவது வாசித்து பாருங்க. இவர் யுத்தத்துக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போகும்போது இவன் பெலிஸ்தீனை கண்டு இவனுக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்தார் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17 சொல்லுகிறது 45ஆம் வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை எடுத்தால்தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தாவீது எப்படி ஜெயிக்கிறார், கோலியாத்தை எப்படி வெற்றி சேர்க்கிறார் என்று சொன்னால், அவன் நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிவிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை ஒரு காரியம். 2வது காரியம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ உலகத்தார் எல்லாரும் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று தேவனை குறித்து பறைசாற்றுகிறான். என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கு அல்ல, தேவன் ஒரு உண்டு என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இவன் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். யுத்தம் கர்த்தருடையது, தாவீதை வெற்றி சிறக்க பண்ணுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா இயேசுவின் நாமத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் நிச்சயமாய் கிறிஸ்துக்குள் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிறின் வாசனை வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்து. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.